அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வீடியோக்களில் ஆங்கில உயிரெழுத்துக்கள், கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்கள் இவற்றுக்கு உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்புகளை உங்களுக்கு விளக்கி வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில உயிரெழுத்துக்கள். இப்போ ஆவுண்டா எத்தனை ஆங்கிலத்தில் இருக்குது? 5 இருக்குன்னு போட்டிருப்பேன். AOUAUE. ஆவுக்கு AOAU இப்படி போட்டிருக்கேன்னா, அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆங்கில மெய்யெழுத்துக்களுக்கு கான்சனன்ட்ஸ், தமிழ் உச்சரிப்பு. இப்போ ஆங்கில நம்ம மெய்யெழுத்துக்களுக்கு என்னென்ன உச்சரிப்புன்னு தெரிஞ்சிடணும். நம்ம வாட்டுக்கு தெரியாமல் இருக்கோம். இப்போ பீன்னா பாருங்கள், பி. ஏ வந்து உயிரெழுத்து வவல்ஸு, பி மெய்யெழுத்து கான்சனன்ட்ஸ். அப்போ பிக்கு இப்புத்தேங்கயா. இதுக்கு உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு வார்த்தைகளுடன் விளக்கப்படும். 10 வார்த்தைகள் பின்னால் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள். பிக்கு இப்புத்தேன், பிக்கு என்னது இப்புத்தேன் பாருங்கள். இப்புத்தேன். இப்போ ப்ராப்ளம், இப்பு, பெப்ருவரி, இப்பு, பி வருதுங்களா, பெப்பு, எஃப்இபி, எஃப்இக்கு பே, இப்புக்கு என்ன வந்துடுங்க, பி வந்துடும். பெப்ருவரி வருவீங்களா? அப்போ என்ன சொல்கிறோம், அந்த பிக்கு இப்புதேன், வேறு உச்சரிப்பே கிடையாது. அது மெய்யெழுத்து, ஆங்கில மெய்யெழுத்து. சிக்கு பாருங்கள் 3 உச்சரிப்பு இருக்குது. போட்டிக்கும் பாருங்கள். இக், இச், இஸ். இக், இச், இஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா, இவன் இது அக்டோபருக்கு பாருங்கள். ஆவுக்கு என்ன உடச்சிருக்கேன், ஓ வரும். இக்குக்கு என்ன வந்துடுங்க, சி. டோவுக்கு டிஓ, பர்ருக்கு பிஇஆர் வருதுங்க. அக்டோபர். மிரக்கிள் அதிசயம். அந்த இக்குக்கு என்ன ஒன்று, சி வந்துடும். மிரக்கிள். மியூசிக் கடைசியில் இக்குக்கு என்ன வந்துடும், சி வருது. அடுத்து பாருங்கள், இச்சுக்கு சொல்லியிருக்கேன். பங்க்சுவாலிட்டி, அந்த இச்சு. பங்க்சுவேஷன், பங்க்சுவல், இதெல்லாம் இச்சு வருது. இந்த 4 வார்த்தைக்கு இச்சு வருதுங்க. அப்போ இச்சுன்னு வச்சாத்தே சாவரிசிக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ சினிமாண்டா சிஐ போடணும், சென்ட்ரல்ண்டா சிஇ வருது பார்த்தீங்களா. அந்த ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது சிஓஏ ஆங்கில உயிரெழுத்து ஐயோடு சேர்ந்தால் சினிமாண்டு வருது. அந்த ஆங்கில உயிரெழுத்து சிஇ வந்தால் சென்ட்ரல் வருவீங்களா. சிமெண்ட்டு சிஇ வருவீங்களா. அப்போ வார்த்தையில் விளக்கும் போது வரும். சிக்கு இஸ்ஸு இருக்குது. சிக்கு என்னங்கயா இருக்குது, இஸ்ஸு இருக்குது. இஸ்ஸு வருங்க. ஐஸு, ரைஸு பார்த்தீங்களா, வயசு, சான்ஸு, அந்த இஸ்ஸு வருது பார்த்தீங்களா. அப்போ அந்த சிக்கு இஸ்ஸு இருக்குது. அப்போ வடமொழி சி உச்சரிப்புக்கும் அது வந்துடும். சி உச்சரிப்புக்கும் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்கு பாருங்கள், இட்டு. டிக்கு பாருங்கள், இத்து பாருங்கள். இட்டு. செகண்டு, ஷேடு, நிழல், கண்ட்ரேடு, இட்டு வருவாதீங்களா. டி அழுத்தி சொல்லிக்க டி. அப்போ அதே மாதிரி பாருங்கள், பகவத் கீரா இத்துக்கு வந்துடுது. பகவத் கீதை அங்கே இங்கிலீஷில் பாருங்கள், டிக்ஸ்டைலில் போட்டிருக்கு. பகவத் கீதா, அந்த இத்துக்கு டி வந்து பார்த்தீங்களா. புத்திசம், அந்த புத்திசம் பௌத்த மதம், அந்த இத்துக்கு என்ன ஒன்று, டி. அப்போ டி போய் டாவரிசைக்கே வந்துடும். ஆங்கில உயிரெழுத்து டாடா, டி, டூ. அதே மாதிரி தாவரிசைக்கே வரும். தாத்தா, டீயை பயன்படுத்தணும். வளர்க்கும் போது அவங்களுக்கு ஈஸியாக போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேரணும்ல. மெய்யெழுத்துக்கள் போய் நம்ம உண்டாக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டீக்கு என்ன வருதுன்னு உங்களுக்கு இட்டு வரும், இத்து வரும். எஃப்க்கு பாருங்கள், எஃப்க்கு பாருங்கள், இப்புத்தாங்கயா. எஃப்க்கு இப்புத்தேன். இப்போ ரைஃபிள், ரை இஃப் வருதுங்களா. ரைஃபிள் துப்பாக்கி, ரை. இஃப்க்கு எஃப் வந்துடும், இல்லுக்கு எல்ஏ. ரைஃபிள். ஷிஃப்ட்டு, செல்ஃபு, அலமாரி, ஷீப்பு. அந்த எஃப் ஒரு பார்த்தீங்களா. பின்னால் வார்த்தை சொல்கிறேன், இப்போயும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எஃப் போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து ஃபாஸ்ட்டு, ஃபீவர் வருவாதீங்களா. ஃபினிஷு, ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து எஃப்ஐ, ஃபினிஷு. ஃபைன், எஃப்ஐன்னு படிக்கணும், ஃபீன்னு படிக்கணும். விளக்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ எஃப்க்கு இஃப்தே, அது உச்சரிப்பு. ஜிக்கு பாருங்கள், இக்கு இஜ்ஜு. சிக்கு பாருங்கள், ஜிக்கு இஜ்ஜு. இப்போ லிக்னைட்டு, நிலக்கரிக்கு, அந்த இக்குக்கு என்ன வந்துன்னா ஜி. சிக்னல் அடையாளம். சிக்கு பாருங்கள் எஸ்ஐ. இக்குக்கு என்ன வந்து ஜி. நாவுக்கு எண்ணிய, இல்லுக்கு எல். சிக்னல் அடையாளம், சிக்னல். அப்போ இன்னொரு உச்சரிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
இஜ்ஜு இருக்குது. என்ன இருக்குது? வில்லேஜ், மேரேஜ், காட்டேஜ், காலேஜ். அந்த இஜ்ஜுக்கெல்லாம் ஈ வந்துடும். இந்த இஜ்ஜுக்கு கடைசியில் உச்சரிப்பு வரும்போது கடைசியில் கண்டிப்பாக ஈ போடணும். ஈக்கு உச்சரிப்பு இல்லை. அப்போ ஜி போய் என்ன வரிசைக்கு வந்துடும்? கா வரிசைக்கும் வந்துடும் உயிரெழுத்தோடு சேர்ந்து. ஜா வரிசைக்கும் வந்துடும். ஜெனரல் ஜிஇ. ஜிஞ்சர் ஜி வரும் பார்த்தீங்களா? இன்ஜினியர் அந்த ஜி அந்த உயிரெழுத்தோடு சேரும்போது இந்த உச்சரிப்புக்கு நம்ம உயிரெழுத்துக்கு உச்சரிப்பு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். பார்த்தீங்களா? அடுத்து பாருங்கள், கைச்சு வடமொழி இக்குத்தேன். வடமொழி இக்கு நெகுரு வரும் பார்த்தீங்களா? நெகுரு. அடுத்து பக்ரைன் நாடு இருக்குது பார்த்தீங்களா? பக்ரைன் அந்த இக்குக்கு என்ன ஒன்றும் வடமொழி. அப்போ இந்த கைச்சு போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்தால் இப்போ கைச்சோட ஈ சேர்த்துக்கு வர ஹெல்ப்பு. கைச்சோட ஓ சேர்க்குறோம் ஹோம். கைச்சோட ஓயு சேர்த்தா கவுஸு வரும் பார்த்தீங்களா? அப்போ ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் வரும். நம்ம ரெண்டு உச்சரிப்பையும் சேர்த்து நம்ம படிக்கணும். ஹோம் கைச்சோ கோ. இம்முக்கு எம்மு ஈக்கு உச்சரிப்பில் வரும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் இந்த உச்சரிப்பு வந்து கைச்சினா வடமொழி இக்குத்தே இங்கே வேறு கிடையாது. ஜேக்கு பாருங்கள் இஜ்ஜு. என்னது? மும்தாஜ், ராஜ்பவன், கவர்னர் மாளிகை, யுவராஜ். அந்த இச்சு வருது பார்த்தீங்களா? கஜ்ஜு கைச்சே ஜே. கட்சி தான் புனித பயணம் மெக்கா. அப்போ அந்த இச்சுக்கள் என்ன போடுறோம்? ஜே வரும். முதல்ல ஒரு இச்சு சொன்னேன் பாருங்கள், ஜிக்கு இச்சு வருது. இது ஜேக்கு இச்சு இருக்குது. அப்போ ஜே போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து ஜா ஜி. இப்போ ஜட்ஜுனா ஜேயு வந்துடும் வரும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இந்த ஜேக்கு இச்சுதே அது ஆங்கிலம் மெய்யெழுத்து. அடுத்து பாருங்கள், ஜேக்கு அடுத்து என்ன வந்துருக்கு? கேக்கு இக்குதே. பார்க்கு மார்க்கு வரும் பார்த்தீங்களா? கிளர்க்கு. அப்போ கே போய் உயிரெழுத்தோடு சேரும்போது காக்கா கீக்கி கூக்கு வந்துடும். வார்த்தையை பின்னால் வளர்க்குறேன். இப்போ எல்லுக்கு பாருங்கள் 3 இல்லு. இப்போ சில்வர் வரும் பார்த்தீங்களா? அந்த குண்டு இல்லுக்கு சில்வர். அது மார்பிள் அந்த இல்லுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற இல்லு வரும் பார்த்தீங்களா? நேபாள் கேர்ள். இன்னொரு பாருங்கள் சிறப்பு நகர இல்லு. இப்போ தமிழ் TAMIL அது சிறப்பு நகர இல்லுக்கு எல் போடுற பார்த்தீங்களா? அந்த சிறப்பு நகரத்துக்கு எல்லும் போடலாம், ஜெட்டு கைச்சும் போடுவாங்க. எப்படி போடுவாங்கய்யா? ஜெட்டு கைச்சும் போடலாம். அப்போ இந்த எள்ளு போய் லா வரிசைக்கு 3 லா வரிசைக்கு லாலா லீ லோலோ வந்துடும் அங்கே அந்த உயிரெழுத்தோட சேரும்போது. அடுத்து எம்முக்கு பாருங்கள், எம்முண்டா எம்மு தாங்கய்யா, வேறு உச்சரிப்பே கிடையாது. எம்முண்டா என்னது? எம்முது. அப்போ ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது இப்போ சேலம். எம்முக்கு என்னது? மீடியம், சிம்பிள், கம்பெனி. இம்முக்கெல்லாம் என்ன வந்துடணும்? இம்முக்கு எம்முதான். அப்போ அந்த எம்மு போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்த மாமா, மீமி, மோமோ அந்த ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்து பாருங்கள், எண்ணுக்கு 5 உச்சரிப்பு. 2 சொல்லி எண்ணுக்கு வருது, 3 சொல்லி எண்ணுக்கு இங்கு, இஞ்சு, இந்து. அப்போ இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் போய் என்ன இந்த உச்சரிப்பு நான் பின்னால் வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லிவிட்டு பின்னால் பார்த்துக்கலாம். அடுத்து பிக்கு பாருங்கள், அதே பிக்கு என்னது? ஷார்ப்பு, ப்ராக்டிஸ். அந்த இப்பு ஆரம்பிக்காதீங்களா? இப்பு. அப்போ அந்த இப்புக்கு ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்? நீங்கள் அந்த பாவரிசைக்கு வந்துடும். என்ன வரிசைக்கு வந்துடும்? பாவரிசைக்கு வந்துடும். பாப்பா, பிபி, பூப்பு. அப்போ 2 பாப்பா பிபி வரும். ஏன்னா 2 இப்பு இருக்குது நமக்கு. பி போப்புடா பிஓ. இப்புக்கு என்ன வந்துடுது? பிஇ. அப்போ நம்ம பி வந்து பாவரிசைக்கு வந்துடும். ஆங்கில உயிரெழுத்து. கியூ பாருங்கள், இக்கு. கியூ குவார்டர்லி. கியூ வந்துடும். கியூன், கோட்டா அது கியூவை பயன்படுத்துவோம். 6 வருங்க, இருக்கு வரும், இட்டுக்கு வரும். பார்ட்னர் என்ன வரீங்க? பார்ட்னர். அதில் 2 பார்த்தீங்களா? பார்ட்னர். என்ஜினியர் அந்த கடைசியில் வர்றாதீங்க. 6 போடுறோம் பார்த்தீங்களா? 6 போடுறோம்ல. அப்போ 6 போய் இட்டுக்கு வரும். ஆற்காடு, ஏற்காடு, திருவேற்காடு அது இட்டுக்கே வந்துடும். அப்போ அந்த 6 போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்துச்சுன்னா ரா ரீ ட்ரா ட்ரீ குன்றத்தூர் ட்ரா ஆரியா வந்துடும். குற்றாலம் ட்ராவுக்கு ஆரியா வந்துடும். பண்ணுறீங்களா? குறிஞ்சி ஆரை வந்துடும். அப்போ ஆரை பயன்படுத்துகிறோம். 6க்கு எஸ்ஸுக்கு பாருங்கள், இஸ்ஸு வடமொழி இஸ்ஸு 2 இச்சு. அப்போ இந்த 3 உச்சரிப்பு ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது இப்போ செர்வெண்ட்டுனா சாவா எஸ்சி படிக்கிறோம். சிம்பிள் எஸ்ஐ வருது பார்த்தீங்களா?
அப்போ உங்கள் வார்த்தையோடு விளக்கும்போது உங்களுக்கு புரியும். டிக்கு பாருங்கள் இட்டு இருக்குது இத்து இருக்குது. டீக்கு அந்த டிக்கு இட்டு இட்டு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த டீக்கு பாருங்கள் இட்டு இருக்கும் இத்து இருக்கும். இட்டு இருக்கும் இத்து இருக்கும் டிக்கு பாருங்கடா. அந்த இட்டுக்கு பாருங்கள் என்ன சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்ட்னர், அந்த இட்டு வருது பார்த்தீங்களா, பார்ட்னர் என்ன வந்துருச்சு, பார்ட்னர். இட்டு 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 மார்ட்டு, அந்த இட்டு வருது பார்த்தீங்களா, மார்ட்டு மார்ட்டு மார்ட்டு. அப்போ இப்போ மகாத்மாவுக்கு அந்த டீ போடுறேன். மகாத்மாவுக்கு என்ன ஒருத்தர் டி போட்டுறேன் பாருங்கள். மகாத்மா சூத்திரம் வார்த்தை இருக்குது. பாரத்து அந்த எத்துக்கெல்லாம் பாருங்கள் டி வருது. டி வருது பார்த்தீங்களா, டி 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 டி. அப்போ அந்த டீயும் போய் டாவர்ஸுக்கு டாட்டா டி டி டூ டூ, தாத்தா டி டி டூ டூ. வார்த்தைகள் படிக்கணும். உயிரிழத்தோடு சேரும்போது நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டும் படிக்க வேண்டும். டீக்கு எடுத்து பாருங்கள். வியும் டபிள்யூவும் இவு வருஷம். இப்போ ஸ்டவ்வு மூவு வரும் பார்த்தீங்களா, அந்த இவு வருஷம் வந்துருச்சு பார்த்தீங்களா. விக்கு ஸ்டவ்வுன்னா விஇ, மூவுன்னா என்னது விஇ. பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குலாம் இந்த இவு வரும் பார்த்தீங்களா, இவ். டபிள்யூவுக்கு வாவ் ஒரு வார்த்தை. அப்போ ரெண்டுக்குமே வா வருஷம், வா வா வி. ஆங்கில உயிரிழத்தோடு சேரும்போது எக்ஸுக்கு பாருங்கள் எக்ஸு இஸ்ஸு இஜ்ஜு, இந்த மூணுமே ஆங்கில உயிரிழத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகும். ஒய்க்கு பாருங்கள் ஏர்போர்ட் புள்ளி வச்ச ஈது, ஏர்போர்ட் பிஓஒய் பாய், வைஸ்ராய் கடைசியில் ஒய் வரும். ஜாய் ஜேஓஒய் ஜாய் சந்தோஷம். அடுத்த என்ன சொல்கிறேன், இதை நெய்வேலிங்கன்னா ஒய் போட சொல்லிக்க, நெய்வேலி ஒய் வரும் ஈக்கு. அப்போ அந்த ஒய் போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்து சேர்ந்து யா ஈ யோ வார்த்தைகள் வந்து நான் விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜெட்டுக்கு பாருங்கள் இஸ்ஸு இஸ்ஸு இஜ்ஜு, இந்த மூணு உச்சரிப்புக்கு வருது. அப்போ இப்போ ஜமீன்தார்னு பாருங்கள், ஜமீன்தார் ஜா. அப்போ ஜெட்டியை போடுது பார்த்தீங்களா. அப்போ அந்த வார்த்தைகளை விளக்கணும். இந்த ஆங்கில மெய்யெழுத்துக்கள் போய் ஆங்கில உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகும். நான் சொல்லிக் கொடுக்குற உச்சரிப்புலாம் இருந்தே வார்த்தைகள்லாம் உண்டாகும். வேறு வார்த்தைகளே வேறு உச்சரிப்பே வராதுங்க. அதனால் இந்த உச்சரிப்புகளை முதல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. பதிய வச்சுக்க. எம்மோட ஏ சேர்த்தது மாமா மேமேன்னு படிக்கணும். எம்மோட ஓ சேர்த்தா மோமோ மாமான்னு படிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்ல புரியுங்களா. அப்போ எம்மோட யூ சேர்த்தா மூ படிக்கணும், மூண்டும் படிக்கணும். எம்மோட ஓ சேர்த்தா மோ, எம்மோட யூ சேர்த்தா மவ் வருது பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு விளக்கும் போது ஈஸியாக புரியும். இந்த சியை பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இக்கு இஸ்ஸுக்கு வரும். சி வந்து இது பார்த்தீங்களா, இக்கு இஸ்ஸுக்கு வரும்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதை அப்போ எப்படி உச்சரிக்கணுமா, சிஏ இக்கு இஸ்ஸுன்னு வரும்போது மெதுவாக சொல்லணும். இக்கு ஐஸு இஸ்ஸு ஐஸு ரைஸு இண்டிபெண்டன்ஸு இஸ்ஸு மெதுவாக சொல்லுமே. அப்போ சிஇ வந்துடும். டாக்டர் பாரு, டாக்டர். பிளாஸ்டிக் இக்குக்கு என்னது, சிஏ மெதுவாக சொல்லணும். ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதை அழுத்தி சொல்லணும். பேக்கு மக்கு க்ளோரி வரும் பார்த்தீங்களா. அப்போ எந்த இக்குண்டு எனக்கு அந்த ஸ்பெல்லிங்கை நம்ம கவனித்து போடணும். ஜி. அதுவே இஜ்ஜு வில்லேஜ், இஜ்ஜு பூரா இஜ்ஜு மேரேஜ், இஜ்ஜு. அப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன், நான் தமிழ் மெய்யெழுத்துக்களுக்கு வரக்கூடிய ஆங்கில மெய்யெழு பீண்டா இப்போத்தே ஆங்கில மெய்யெழுத்தினுடைய தமிழ் உச்சரிப்பு நான் விளக்கியிருக்கேன். நீங்கள் கவனமாக பார்த்து கண்ணை மூட்டு சொல்லிட்டேன். ரெண்டு பீக்குமே இப்போத்தே, எம்முடா இம்முதேன், என்னடா 5 உச்சரிப்பு சொல்லியிருக்கேன். ஜேண்டா இச்சுதேம், டீண்டா டி டீக்கு இட்டு இத்து ஒரு போட்டிக்கு மனசில் பதிய வச்சிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ இந்த மெய்யெழுத்துக்கெல்லாம் போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெழுத்து உண்டாக்கி நம்ம ஆங்கில வார்த்தைகளை படிக்க வேண்டும். கவனமாக பார்த்து பயன்படுங்கள். இது தெரிந்த உங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எல்லோரும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்கை கொடுங்கள், உங்கள் நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.